அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கசாலை விவரிக்க கேட்போம். கசாலி, இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? 1 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் உள்ளிட்ட கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானம் வந்தது. இந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கலாக்க அதிகாரிகள் சோதனையினர். அப்போ சென்னையை சேர்ந்த 30 வயது கொண்ட இளைஞர் ஒருவர் தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா பயணமாக சென்று விட்டு திரும்பியிருந்தார். அவர் மீது சந்தேகம் கொண்ட அதிகாரிகள் அவரை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாகவே பேசினார். அவருடைய உடைமைகளை சோதனை செய்த போது அதில் 2 பார்சல் இருந்தால் அந்த 2 பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் பதப்பட்ட உயர் ரகான ஹைட்ரோ ரோபண்டிக் வகையான கஞ்சா வகை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. 2 பார்சலிலிருந்தும் சுமார் 971 கிராம் கஞ்சா இருந்தது. இது மதிப்பு ரூபாய் 1 கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்க இலாக்க அதிகாரிகள் கஞ்சாவை கடத்தி வந்த வாலிபரிடம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது, எதற்காக கொண்டு வரப்பட்டது, இந்த கடத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னணி என்பது சம்பந்தமாக தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்துகிறார். இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கசாலி.